மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வசமாக சிக்கியிருக்கக்கூடிய சுரேஷ் கோபி இன்னைக்கு இந்த ஓட்சோரியோட விஷயம், ஓட்டு திருடப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தோண்ட தோண்ட பல பேய்கள் இதுல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்குது. பீகார்ல 124 வயசு இருக்கவங்களுக்கு ஓட்டு இருக்குது, செத்து போனவங்களுக்கு எல்லாம் புதுசா ஓட்டு வந்திருக்குதுன்னு சொல்லி பல பூகம்பங்கள் இதுல தோண்ட தோண்ட வெளியில வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சுரேஷ் கோபி இந்த விஷயத்துல இன்னைக்கு வசமா சிக்கி இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மக்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு பெரிய சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. கேரளாவுல பாஜக கால் பதிக்க வாய்ப்பே இல்லை. இந்த தமிழ்நாடு, கேரளா இது ரெண்டு மட்டும் தான் பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துட்டு இருந்த ஒரு இடம். அந்த கேரளால எப்படியா பாஜக ஜெயிச்சிச்சு? அதுவும் பாஜக அங்க காலங்காலமா இருந்த தலைவர்கள் ஜெயிக்கவே வாய்ப்பு இல்ல. ஒரு நடிகர் சுரேஷ் கோபி, அவர் ஒன்னா ஒரு மொக்க பீஸ், அவரு பெரிய ஒன்ன நடிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த சுரேஷ் கோபி எப்படி ஜெயிச்சாரு? தொடர்ந்து பல எச் ராஜாவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. எச் ராஜா எப்படி நிக்கக்கூடிய தேர்தலாம் தோல்வி அடைவாரோ, அதே மாதிரி சுரேஷ் கோபியுமே தோல்வி அடையக்கூடிய ஒரு நபர். இவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க அங்க இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட் இன்னைக்கு கையில் எடுக்கிறாங்க. கூடவே காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுக்குவோம், அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுமே இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஓட்டர் லிஸ்ட் அங்க தோண்டி பார்க்கும் போதுதான் சுரேஷ் கோபியுமே இங்க பல மோசடி செஞ்சுதான் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க காங்கிரஸ் சார்பில் அம்பலப்படுத்துறாங்க. கேரளா காங்கிரஸ் சார்பில் அவங்களுடைய எக்ஸ்பேஜ்ல இது சம்பந்தமான ஒரு ஃபுல் டேட்டாவே உங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுல பார்க்கும்போது சுரேஷ் கோபியோட தொகுதி அப்படிங்கிறது திருச்சூருடைய தொகுதி, அந்த கேரளா திருச்சூருடைய தொகுதி. இந்த திருச்சூர்ல சுரேஷ் கோபி எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல திடீர்னு அங்க 2 மடங்கான வாக்காளர்கள் புதுசா முளைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட விபரத்தையுமே சொல்றாங்க. அந்த விபரம் சொல்றேன் பாருங்க. திருச்சூர்ல பொறுத்த வரைக்கும் 2014 தேர்தல்ல, 2014 நாடாளுமன்ற தேர்தல 12,74,081 ஓட்டுகள், 12 லட்சத்தி சில்லறாங்க இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல 13,36,339 ஓட்டு. ஏன்னா இது எல்லா மாநிலங்களுமே நடக்கும். ஒரு நாடாளுமன்ற தொகுதிங்கிறது 7 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கி இருக்கும். அப்ப இந்த ஒட்டு மொத்தத்துல 5 வருஷத்துல 1 லட்சம் புதிய வாக்காளர்கள், 18 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே புதுசா வருவாங்க. அப்போ 1 லட்சம் பேர் அதிகமாகறாங்க. ஆனா 2019 இருந்து 2024, ஏன்னா இந்த 2024 தான் சுரேஷ் கோபி அங்க தேர்தலில் நிக்கிறாரு. 2024 14,83,055 ஓட்டு, 14,83,000 ஓட்டு வரைக்கும் அப்படியே 2 மடங்கு அதிகரிக்குது. 13 லட்சம் இருந்த இடத்துல திடீர்னு 14,83,000 ஓட்டு, அதாவது 2.35%, 2.5 மடங்கு கிட்ட வாக்கு எண்ணிக்கை இது இந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்குது. இது கேரளாவில் எல்லா மாநிலங்களும், கேரளாவில் கூட எல்லா மாவட்டங்களும் லிஸ்டும் போடுறாங்க. எந்த மாவட்டத்திலுமே இந்த அளவுக்கு வாக்கு எண்ணிக்கை உயரல. 2014 to 19 1 லட்சம் ஓட்டு ஏறி இருக்குன்னா 2019 to 24 1 லட்சம் ஓட்டு ஏறி இருக்கு. இங்க 60,000 ஏறி இருக்குன்னா இங்கேயுமே 60,000 ஏறி இருக்கு. இப்படிதான் எல்லா இடங்களும் கம்பாரிசம் இருக்கு. ஆனா திருச்சூரோட தொகுதியில மட்டுமே இங்க இருந்ததை விட 2 மடங்கு உயர்ந்து போயிருக்கு. அது அவங்க டேட்டாவே எப்படி சொல்றாங்க அப்படின்னும் போது 2014 to 19 62,318 வாக்குகள் உயர்ந்திருக்கு, 62,318 உயர்ந்திருக்கு. ஆனா இந்த 2024 பார்த்தோம்னா 1,46,656 ஓட்டுகள், 1,46,000 வாக்குகள், 62,000 இருந்தது எங்க, 1,40,000 இருந்ததுங்க. அப்ப இந்த ஓட்டுலாம் எங்க இருந்து முளைச்சிட்டு வந்துச்சு? திடீர்னு திருச்சூர்ல இத்தனை மக்கள் திடீர்னு பிறந்துட்டாங்களா? இந்த சுரேஷ் கோபி போட்டியிடக்கூடிய இந்த 5 வருஷ கேப்ல திடீர்னு இந்த 1,46,000 பேர் புதுசா பிறந்துட்டாங்களா? இல்ல ஒருவேளை அப்படியே புதுசா பிறந்து வந்தாலும் அந்த 5 வருஷ குழந்தைகள் எல்லாம் இங்க ஓட்டு கிடையாது, எப்படி இந்த ஓட்டு சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முக்கியமான கேள்விகளை இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு அவங்களுமே பதிலுமே சொல்றாங்க. அதாவது இது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கேரளாவில் இருக்கக்கூடிய பல காலியான வீடுகள், எங்கெல்லாம் காலியான வீடுகள் இருக்கோ அந்த காலியான வீட்டு பேர்ல பல வாக்காளர்களை புதுசா சேர்க்கிறாங்க. வேற வேற மாவட்டங்கள்லயோ அல்லது வேற வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களை அவங்களை கொண்டு வந்து இந்த தொகுதியோட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி புதுசா இது மாதிரி பல வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை இப்ப முன் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரம், அடுத்து பொதுமக்களுடைய ஆதாரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சுரேஷ் கோபி அதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா காட்டுறாங்க. ஏன்னா சுரேஷ் கோபியோட சொந்த ஊருங்கிறது திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தமங்கலம் தான் அவங்களோட ஏரியா, அவங்களுடைய குடும்பம் எல்லாம் அங்கதான் வசிக்கிறாங்க. ஆனா இந்த 2024 தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலத்துல அந்த குடும்பம் வந்து திருச்சூர்ல இருக்கக்கூடிய நெட்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியில இவங்க வாக்காளர்களா சேர்க்கப்படுறாங்க. அவங்க ஃபேமிலியை சேர்ந்த 11 வாக்காளர்கள், 11 பேருமே இந்த தொகுதியில வந்து வாக்காளர்களா சேர்க்கிறாங்க. இதுக்காக அந்த இடத்துல வந்து பாரத் ஹெரிடேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி, ஒரு அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு பிடிச்சி
பாரத் ஹெரிடேஜ்னு ஒரு வீட்டை பிடிச்சி நாங்க இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம், நாங்க இனிமே இந்த தொகுதியில ஓட்டு போடணும், இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி 11 பேருமே இந்த தொகுதிகளை சேர்த்து இப்படி ஓட்டு போட்டாங்க. இது ஏதோ இவங்க குடும்பத்தை சேர்ந்த 11 பேருக்கு மட்டும் நடக்கல, இது மாதிரி கேரளா முழுக்க, குறிப்பா திருச்சூர் முழுக்க இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் கேரளாவில் இத்தனை வருஷமா கால் பதிக்க முடியாத பாஜக திருச்சூர்ல முதல் முறையா சுரேஷ் கோபி ஜெயிச்சது காரணமே இந்த தில்லுமுள்ளு நடந்ததுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. இதுல கூடுதலா கேரளா காங்கிரஸ் சொல்றது என்னன்னா, இது ஏதோ திருச்சூர்ல மட்டும் இந்த விஷயம் நடக்கல, வாரணாசியிலுமே இதுதான் நடந்திருக்குது. வாரணாசியில மோடி எப்படி ஜெயிச்சாரு? ஏன்னா காலையில தேர்தலோட நிலவரம் வரும்போது மோடி ரொம்பவே சொற்ப எண்ணிக்கையில தான் மோடி அப்படியே தட்டி வந்தாரு. 2019 தேர்தலில் மோடி 5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. ஆனா இந்த 2024 தேர்தலில் மோடிக்கும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருக்கும் ரொம்ப சொற்ப அளவிலான வித்தியாசங்கள் மட்டும் இருந்தது. சில நேரங்கள்ல மோடி பின்னடைவு அப்படின்ற செய்தியுமே வந்தது. ஆனா மோடி அங்க ஜெயிக்கிறது காரணமோ இது மாதிரிதான், அங்கேயுமே பல வாக்காளர்களை புதுசா சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேரள காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஏன்னா ராகுல் காந்தி அதை ஆதாரத்தை காட்டினார் இல்லையா, பெங்களூர் மகாதேவ்புரால அங்க இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருக்கு வாரணாசியில இவருக்கு ஓட்டு இருக்குது, 2 மாநிலத்துல இவருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி காட்டினார் இல்லையா. அப்ப இது மாதிரி பல தில்லுமுள்ளுகள் செஞ்சுதான் இவங்க இது மாதிரியான ஒரு ஓட்சோரி காரியத்தை இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சுரேஷ் கோபி இது மாதிரிதான் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேரள காங்கிரஸ் ஒவ்வொரு மாவட்ட வாரியா இங்க எத்தனை வாக்குகள் உயர்ந்திருக்கு, அதுல திருச்சூர்ல எவ்வளவு வாக்குகள் உயர்ந்திருக்குன்றத இன்னைக்கு ஆதாரத்தோட அம்பலப்படுத்திருக்காங்க. குறிப்பா கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த திருச்சூர்ல போட்டியிட்ட வேட்பாளர், கம்யூனிஸ்டோட வேட்பாளர் சுனில்குமார் என்ன சொல்றாருன்னா, திருச்சூர்ல பல ஓட்டுகள் இது மாதிரி தில்லுமுள்ளு செஞ்சாங்க. குறிப்பா வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய நபர்களை இங்க வாக்காளர்களா சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்க ஒரு வாக்காளர்களா சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் பல ப்ரூஃப் ரெடி பண்ணணும். இந்த மாநிலத்துல இவர் இத்தனை மாசம் தங்கி இருந்தாரு, இனி இவர் இங்க தான் தங்கி இருக்க போறாரு, இங்க வேலை நிமித்தமா இருக்கிறாரு, இவர் இந்த மாநிலத்துல ரெகுலரா இங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி பல ஆவணங்களை அங்க சமர்ப்பிச்சாகணும். ஆனா இப்படி அந்த நேரத்துல கரெக்டா 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு சலுகைகள் கொடுக்குறாங்க. பெரிய அளவுல நீங்க ஆவணங்கள்லாம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, போஸ்டல் ஐடென்டி உங்கள்கிட்ட இருந்தா போதும், ஒரு அஞ்சல் துறை சார்பில் இருந்து உங்களுக்கு ஒரு முகவரி அப்படி இருந்தா போதும் சொல்றாங்க. அஞ்சல் துறையில இருந்து ஒரு முகவரி வாங்குறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். அப்ப அஞ்சல் துறையில இருந்து ஒரு முகவரி வாங்குறதுக்கு இவ்வளவு ஈஸியான ஒரு ஆஃபர் அந்த டைம்ல அள்ளி தெளிச்சாங்க. மற்ற டைம்ல ஒருத்தர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு மாநிலத்துல போய் புதுசா வாக்காளரா சேரணும் போது 5 முக்கியமான ஆவணங்கள் கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு 5 முக்கியமான ஆவணங்கள் கேட்காம போஸ்டல் சம்பந்தமான போஸ்டல் கார்டு, இது மாதிரியான போஸ்டல் சம்பந்தமான ஐடென்டி கேட்டாங்க. இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்டதால பல வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் திருச்சூர்ல சேர்க்கப்பட்டாங்க. பல வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளிகள், வடமாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்கள் எல்லாமே திருச்சூர்ல இப்படி வாக்காளர்கள் போலியா சேர்த்தாங்க. ஒரு பூத்துல இதுல சுனில்குமார் என்ன சொல்றாருன்னா, திருச்சூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்துலயுமே ஒரு பூத்துல மட்டுமே 280 அப்ளிகேஷன் நான் பார்த்தேன், புதுசா சேர்க்கப்பட்ட வேற மாநிலங்கள்ல இருந்து சேர்க்கப்பட்ட 280 அப்ளிகேஷன். அப்ப ஒரு பூத்துக்கு 280னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு வரும், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எத்தனை பூத் இருக்கும். இது மாதிரி தான் இங்க புதிய வாக்காளர்கள் சேர்த்து இப்படி பல ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் அவரோட அஃபிடேட் அங்க ஃபைல் பண்ணுவார் இல்லையா, இந்த அஃபிடேட்டை பொறுத்த வரைக்கும் நான் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவன், நான் திருச்சூர்ல இந்த இடத்துக்கு வீடு வந்துட்டேன், இந்த இடத்துல நான் ஒரு 6 மாசமா நான் தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஃபிடேட்ல அந்த பிராமண பத்திரத்துல சத்தியம் பண்ணி சைன் போட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். அப்பதான் அவங்க ஒரு வேட்பாளரா இருக்க முடியும். ஆனா சுரேஷ் கோபி என்ன செய்யறாருன்னா, அந்த வீட்டுல ஒரு 6 மாசம் அவர் தங்கவே இல்லை. 6 மாசமா தங்காம இந்த தேர்தலுடைய நேரத்துல ஒரு வீடை சுப்பம் பிடிச்சி, பாரத் ஹெரிடேஜ்னு ஒரு வீடை பிடிச்சி இது மாதிரியான போலியான வேலைகள் ஈடுபட்டாங்க. அப்போ பொய்யான சத்தியம், பொய்யான வாக்குறுதி கொடுத்ததால இந்த சுரேஷ் கோபி மேல ஒரு கிரிமினல் கேஸுமே ஃபைல் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் 2 பேரும் பல நேரங்களில் இருவேறு கருத்துக்கள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல 2 பேருமே ஒன்னா சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு கடுமையான ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துலதான் நமக்கு, அதாவது சுரேஷ் கோபி எப்படி ஜெயிச்சாரு, பாஜக எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறத விட இதுல ஒரு வைத்தறிச்சல் என்னன்னா, சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சது பிறகு நாடு முழுக்க ஒரு செய்தி பேசப்பட்டுச்சு, கேரளாவில இருந்து முதல் முறையா பாஜக கால் பதிச்சிருச்சு, அப்ப கண்டிப்பா சுரேஷ் கோபி ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசப்பட்ட நேரத்துல கடைசியில் அவருக்கு இணையமைச்சர் பொறுப்பு தான் கொடுத்தாங்க. பெட்ரோலியத்துறை, சுற்றுலாத்துறை, இந்த 2 துறைகளுக்கான இணையமைச்சர் பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டது. இந்த இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டோன்னா இது அவருக்கு ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. என்னது நம்பர் 5க்கு இணையமைச்சர் பொறுப்பா, தீனா படத்துல அஜித்தே ஓட விட்டாச்சவன் நானு, எனக்கு போயிட்டு இணையமைச்சர் பொறுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சலிச்சுக்கிட்டாரு. இல்ல நைஜி, எனக்கு இணையமைச்சர் பொறுப்புலாம் வேணாம், நான் திரும்ப சினிமாக்கே நடிக்க போறேன், நமக்கு வேலைலாம் ரொம்ப இருக்கு, இந்த இணையமைச்சர் பொறுப்புலாம் நம்ம வச்சுக்கலாம், பிரஷர் தாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல பிகு காட்டினாரு. அதனாலதான் இப்போ இன்னைக்கு கேரளா மக்கள், பொதுவான மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, ஏம்பா நீ ஜெயிச்சதே இதுபடியாப்பட்ட ஓட்சோரி பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிற, இதுல நீ பிகு வேற காட்டி இருக்கிறியான்னு சொல்லி அந்த காலத்துல மிரட்டி இருப்பாங்க போல இருக்குது. அதனாலதான் இந்த பிகு காட்டின மனுஷனே
ஒரு கட்டத்தில் இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்புல இருந்து இன்னைக்கு பல கேள்விகள் முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ சுரேஷ் கோபியோட விஷயத்துல, அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை புதிய வாக்காளர்களை சேர்த்த விவகாரம், இது மாதிரி அங்க பல விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா? இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்புல இருந்து இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சது. எங்களுடைய வீடுங்க, இந்த வீட்டுல நான் 4 வருஷமா இருக்கேன். கேரளாவில் இருக்கக்கூடிய பிரசன்னான்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அவங்க சொல்றாங்க, நான் கேரளாவில் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். அந்த அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னா பூங்குன்னம் சொல்லக்கூடிய, திருச்சூர்ல இருக்கக்கூடிய பூங்குன்னம் சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. இந்த பூங்குன்னம் தொகுதியில நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். 4C கேபிட்டல் வில்லேஜ் அபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல நான் 4 வருஷமா எங்க ஃபேமிலியோட நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒருத்திக்கு மட்டும் தான் இந்த வீட்டுல ஓட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா நாங்க வேலையால இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். நான் ஒருத்தர் மட்டும் தான் ஓட்டு. எங்க வீட்டுல 2 பெரியவங்க இருக்கிறாங்க, 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த ஊர் வந்து பூச்சினிப்படம், கேரளாவில் இருக்கக்கூடிய பூச்சினிப்படம். அங்கதான் அவங்களுக்கு காலங்காலமா ஓட்டு இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்குமே சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனால அவங்களுடைய ஓட்டு லிஸ்ட்டை நாங்க மாத்தவே இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது ஊருக்கு போய் அவங்க ஓட்டு போடுவாங்க. என் வேலை இங்க இருக்கிறதால எனக்கு ஐடி ப்ரூஃப்லாம் இங்க தேவைங்கிறதால என் ஓட்டர் ஐடி மட்டும் நான் இந்த இடத்துல மாத்திட்டேன். அப்போ இந்த வீட்டுல நாங்க 4 வருஷமா இருக்கோம். இந்த வீட்டுல நாங்க ஃபேமிலியில எல்லாரும் இருந்தாலும் என் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் இந்த வீட்டுல ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரசன்னா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் போய் என்னுடைய இந்த மாதிரி ஓட்டு சோரி பல விஷயங்கள் இன்னைக்கு பேசப்படுது இல்லையா? அப்போ என் வீட்டுல எத்தனை ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். இந்த சந்தேகம் இவங்களுக்கு எங்க வருதுன்னா, ராகுல் காந்தி அம்பலப்படுத்துறாரு. மகாதேவ்புரால இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ரூம் தான் இருக்குது. அந்த வீட்டுல மட்டும் ஒரு வீட்டுல 80 ஓட்டுகள் வருது அப்படின்ற இந்த செய்தியை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்ப நம்ம இருக்க வீட்டுல எத்தனை ஓட்டு தான் இருக்கு, செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சர்ச் பை டீடைல்ஸ்ல போய் அவங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தாங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட், இவங்களோட அந்த 4C சொல்லக்கூடிய அந்த ஒரு வீட்டுல மட்டுமே 9 ஓட்டுகள் இருக்குது. இவங்க வீட்டுல இவங்க ஒரு ஆளுக்கு தான் இந்த வீட்டுல இவங்க ஓட்டு, இவங்களா ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணது ஒரு ஓட்டு தான். ஆனா எங்க வீட்டுல எனக்கே தெரியாம 9 ஓட்டுகள் இருக்கு. இந்த 9 பேர் யாருன்னே எங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. அப்ப இது மாதிரி தானே பல ஓட்டுகள் இங்க சேர்க்கப்பட்டிருக்கும் சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா மீடியாக்கள் முன்னாடி வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி பெங்களூர்ல ஏற்படுத்தின அந்த தீ அப்படிங்கிறது இன்னைக்கு அடுத்த கட்டமா கேரளாவுல கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. கேரளாவுல ஒரு தொகுதி தான் பாஜக ஜெயிச்சது. ஆனா அந்த ஒரு தொகுதியுமே பல தில்லுமுழுகள் செஞ்சுதான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு பல மக்கள் தரப்புல இருந்துமே குற்றச்சாட்டு வரும்போதுதான் இந்த விஷயம் இன்னைக்கு கேரளாவில பெரிய அளவுல தீயா பரவிட்டு இருக்குது. கேரளாவை தாண்டி அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு பீகார்ல பிரச்சனை இன்னும் முத்தி போயிருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 2 வெவ்வேறு விஷயம். ராகுல் காந்தி ஓட்சோரி சம்பந்தமா பேசுறாரு. பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க SIR தான் முக்கியமான ஒரு பிரச்சனை. பல வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீங்க வாக்காளர்களே கிடையாது, உங்களுக்கு ஓட்டே கிடையாதுன்னு சொல்லி 65 லட்சம் பேர் நீக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த 65 லட்சம் பேர் நீக்கின லிஸ்ட்ல 65 லட்சம் பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய நபர்களோட லட்சணத்தை நம்ம போய் பார்த்தோம்னா பல பேர் செத்து போனவங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க, 2020ல செத்து போனவங்க, இப்படி செத்து போனவங்க பேர்ல எல்லாம் இன்னைக்கு ஓட்டுகள் வந்திருக்குது. இந்த SIR பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலி வாக்காளர்களை கலைஞ்சிறதுக்கு தான், நியாயமா தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த SIR கொண்டு வரோம். சரிப்பா, SIR கொண்டு வர இது நீ வெறும் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள இந்த SIR கொண்டு வரணும் அடம் பிடிக்கிறீங்களே, இது எப்படி ப்ராசஸ் நடக்கும்? இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 7,93,00,000 வாக்காளர்கள் இவங்களை நீ ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி இந்த 1 மாசமோ 2 மாசமோ எப்படி உனக்கு பத்தும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் டென்ஷன் கரோ நை பாய் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா டென்ஷன் கரோ நை? இல்ல எங்களோட BLO அதிகாரிகள் இருக்கிறாங்க, வீடு வீடா டோர் பை டோர் வீடு வீடா போய் அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எல்லா ஆவணங்களை சரி பார்த்து அவங்களே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. பொதுமக்கள் நீங்க ஆபீஸுக்கு போய் அங்க போய் எவ்வளவு சிரமப்பட வேணாம், டென்ஷன் கரோ நை அப்படின்றாங்க. அப்பதான் இன்னைக்கு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், பீகாரிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுல போய் நான் செக் பண்ணி பார்த்தேங்க. பீகார்ல ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய, குறிப்பா பீகார்ல இருக்கக்கூடிய ஜமுய் மாவட்டம், இந்த ஜமுய் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சொல்றாங்க, ஏன் ஒரு வீட்டோடைய நான் சர்ச் பை டீட்டெயில போய் செக் பண்ணும்போது என்னுடைய ஒரு வீட்டுல மட்டுமே 230 ஓட்டுகள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. எங்க வீட்டுல அவ்வளவு ஆளுமே கிடையாதுங்க, வெறும் சின்ன வீடு, ஓலை வீடா இருக்குது. இந்த வீட்டுல மட்டுமே 230 ஓட்டுகள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்ப அங்க இருந்து பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள், செத்து போனவங்க 5 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி செத்து போனவங்க பேர்ல எல்லாம் ஓட்டு வந்திருக்குது. இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க எந்த BLO அதிகாரிகள் வச்சிருக்காங்களோ அந்த BLO அதிகாரிகள் டோர் பை டோர்லாம் வரதே கிடையாதுங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் வரதே இல்லை. அவங்களா வராங்க, வீட்டு வாசல் நிற்கிறாங்க, கச்சா முச்சான்னு என்ன எழுதுறாங்க, அவங்களா எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட கடைசியில கையெழுத்து கூட வாங்குறது இல்ல. இந்த ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த வீட்டுல தான் நான் இருக்கிறேன், ஏன் ப்ரூஃப் எல்லாம் இதுன்னு சொல்லி கடைசியில அந்த வாக்காளர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குவாங்க. இப்படி பல வீடுகளை கையெழுத்து கூட வாங்கப்படுறது கிடையாது. அவங்களா ஃபில் பண்ணிட்டு அவங்களா முடிச்சிடுறாங்க. இப்படி அவங்களா ஃபில் பண்ணப்பட்ட ஒரு விவகாரம் தான் இந்த SIR-ஓட லட்சணம். அப்ப இந்த அளவுல தான் அவங்களுக்கு எந்த வாக்காளர்கள்லாம் தேவையோ அந்த வாக்காளர்கள்லாம் தூக்கிட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்கள மட்டுமே வச்சு ஓட்டு நடத்தலாம், ஒரு தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த SIR கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் என்னன்னா, பீகார்ல இந்த SIR மூலமா இன்னைக்கு இப்போ இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க இல்லையா, அந்த பட்டியலில் போய் பார்த்தோம்னா
கிட்டத்தட்ட 2,92,000 மக்கள், 2,92,000 பேருக்கு வீட்டு அட்ரஸ் 0. அதுவும் 0னால சாதா 0 கிடையாது. ஒரு சிலரோட வீட்டுல 0, ஒரு சிலர் வீட்டுல 00, ஒரு சிலரோட வீட்டுல 000. உன் வீட்டு நம்பர் என்னப்பா, மேரா கர்கா நம்பர் 000 ஹே அப்படின்னு பீகார்ல சொல்லக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட கேப் மாதிரி வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படியாப்பட்ட வேலைகள், அதுவும் இந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிடும் போது ஒவ்வொரு அதாவது 2,93,000 ஓட்டுகளா, எல்லாருக்கும் 00 அட்ரஸ் இருக்குதா, இது இந்த தொகுதியில எவ்வளோ, இந்த தொகுதியில எவ்வளோ, இந்த தொகுதியில 5,000 பேருக்கு வீட் நம்பர் 0, இந்த தொகுதியில 6,000 பேருக்கு வீட் நம்பர் 0, இந்த தொகுதியில 35,000 பேருக்கு வீட் நம்பர் 0ன்னு சொல்லி இந்த அளவுக்கு இவங்களோட லட்சணத்துல வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள்கிட்ட போய், தேர்தல் ஆணைய அதிகாரிகள்கிட்ட போய் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. கேட்கும்போது அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன தெரியுமா சொல்றாரு, எங்க மேல தப்பு இல்ல, நாங்க இப்படிலாம் செய்யல, அதெல்லாம் சொல்லல. அவர் இதை நியாயப்படுத்துறாரு. அது என்ன நடந்துச்சுன்னா, நாங்க எங்க பிஎல்ஓ அதிகாரிகள் வீடு வீடா போய் கேட்பாங்க, பீகார் மக்கள் சரியா படிக்காத மக்களா இருக்கிறாங்க, அவங்களோட வீட்டு அட்ரஸே அவங்களால நோட் பண்ணிக்க தெரியாத அளவுக்கு, அவங்களுக்கு அதை நினைவுல வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுக்கு அறிவு இல்ல, அதனால நாங்க கேட்கும்போது 0ன்னு சொல்றாங்க, நாங்களுமே 0ன்னு எழுதிட்டு வந்துடும் சொல்லி இதை ஒரு காரணமா சொல்லிட்டு அலையறாங்க. நேத்து தான் நம்ம பார்த்தோம், ஒரு கபர்ஸ்தான்ல போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அங்க தாமரை செடி இருந்துச்சு, அதனால அது கோயிலோட இடம் சொல்லி, தாமரை செடிக்கு எப்படி கோயிலோட இடம் ஆதாரம் சொன்னாங்களோ அந்த மாதிரி இங்க வந்துட்டு இவங்க மக்கள் ஞாபக சக்தி அவ்வளோ இல்ல, அவங்க 0ன்னு சொன்னாங்க, நாங்களும் 0ன்னு எழுதிட்டு வந்துட்டோம் சொல்லி இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிட்டு அலையறாங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்லயுமே, ஓட்சோரி அப்படிங்கிற பேர்லயுமே பல தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலமாயிருச்சு. அதனாலதான் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்த நபர்கள் கூட இன்னைக்கு இந்த விஷயத்துல இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சூரோட தொகுதியில 2 மடங்கா வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. பீகார்ல செத்து போனவங்க பேர்ல எல்லாம் ஓட்டுகள் புதுசா வந்திருக்குது. பல வாக்காளர்களுடைய வீடுகள் 2,92,000 பேருக்கு வீட்டு நம்பர் 0ன்னு வந்திருக்குது. 124 வயசு இருக்கவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி இப்படி பலவேறு வகையான தில்லுமுள்ளுகள் இங்க நடந்திருக்கு. இந்த தில்லுமுள்ளுகளோட தான் பாஜக 3வது முறை இவங்க ஆட்சிக்கு அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை இன்னைக்கு சாமானிய மக்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சதாலதான் இன்னைக்கு வட மாநிலங்கள் பெரிய அளவுல போராட்டம் நடந்திருக்குது. மக்கள் இந்த விஷயத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பாஜக இது வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம, தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம கடைசி வரைக்கும் ஊமையாவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் ஊமையாவே இருந்தாலும் மக்களுடைய கேள்விகளுக்கு இவங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.